போடிமெட்டு, சூளாயுத பெண்டு, புலிக்குத்திக்கு மேலே ஒரு 2-3 ஏக்கர் நிலம். ஒரு 2 ஏக்கர் குறையாது, மேலே தான் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா போடி வியூ தெரியும், ஆனால் பட்டா கிடையாது. கைவச பூமி. ட்ரக்கிங் மாதிரி தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் கீழே வந்து இறங்கி வந்தால் இந்த இடம் இருக்குது. விவசாயத்துக்கும் போட்டுக்கலாம். இதை வாங்கி வச்சுருவங்க ஏதோ சொத்து வேணும்னு சொன்னால் பதிய முடியாது. கைவச பூமி தான். கைவச பூமின்னா உங்களுக்கு தெரியும், பட்டா இருக்காது. ஒரு 3 ஏக்கர் வரையும் இருக்குங்க. தண்ணி வந்து நல்லா போகிற தண்ணி தலை தான். வாய்க்கால் போகிற தண்ணி தானே அது. இப்போ எல்நினோனால வெயில் காலம், எல்நினோ தாக்கம் இருக்குது. அதனால் தண்ணி வசதி இப்போதைக்கெல்லாம் ஓஸில் வரும். மேலே இருந்து ஹோஸ் லைன் போட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் போடிமெட்டு அருகில், புளியத்துக்கு பக்கம். பட்டா கிடையாது. எல்நினோ உண்டு. எல்நினோ தாக்கத்தினால இது இருக்குது. இந்த 3 ஏக்கர் நிலம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் தண்ணி போயிட்டே தான் இருக்கும் மழை காலத்தில். இந்த வருஷம் மழை பெய்யல. 2026 எல்நினோ தாக்கமாகி போச்சு. உலக மரம் இருக்குது, எலும்பிச்சை இருக்குது, காப்பி இருக்குது. வெயிலில் வேலை பார்த்தா கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுக்கிடலாம். வந்து போகிறதுக்கு மேலே காரையை நிப்பாட்டிக்கலாம். 500 மீட்டருக்கு மேலே தான் தார் ரோடு. உலக மரங்கள் இருக்குதுல. சில்வர் ரோக் இருக்குது. தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அவே கூட போட்டுக்கலாம். தகரம் போட்ட வீடு இது. காப்பி ரோத பல்பர் இருக்குது. காப்பி காடு தான் போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். மிளகு போட்டுக்கலாம், காப்பி போடலாம். பழைய வீடு ஒன்று இருந்தது, விடிஞ்சிருச்சு கீழே. இந்த வீடு இடிச்சு கிடக்கு. காடாக இருந்து வீடு இடிஞ்சிருச்சு. ஆமாம். எனக்கு இறக்கின எத்தனை எனக்கு மட்டும் இப்போ தான் அது ஈனக்கு எத்த இது ವಿಸ್ತೀರ್ಣತರಾ ವಿಸ್ತೀರ್ಣತ ಎತ್ತ ಏಕರಾ ஒரு காப்பி சீட்டா சரிண்ணா. இது பழைய வீடு.
பூரா உலக மரம் இருக்குது ஃபுல்லாக.